இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது பிஎஃப் தொடர்பான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் கலந்துக்கிட்டு பிஎஃப் தொடர்பான எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ உங்கள் ஊரில் எந்த இடத்துல கேம்ப் நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வாட்ஸ் நியூவுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு சிஆல்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க வென்யூ டீட்டெயில்ஸ் ஆஃப் நிதி ஆப்கே நிக்கா 2.0 கேம்ப்ஸ் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ரீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதாவது எவ்ரி மந்த்து உங்களுக்கு வந்து பார்த்தா பிஎஃப் தொடர்பான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ 27 அந்த தேதியெலாம் நடக்கும். மேபி அன்றைக்கி ஏதாச்சும் லீவ் நடக்குது அப்படின்னா முன்னாடி நாட்கள் அதுக்கு அடுத்த நாட்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எவ்ரி மந்த் இந்த ஒரு முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்தியா முழுக்க கேம்ப் எங்கெங்கே நடக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சுக்க ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நடக்குது, கோயம்புத்தூர்லேயே வந்து 2 ரீஜனாக கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜனுக்கான அட்ரஸும் நீல்கிரிஸ்க்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி திருப்பூரில் எங்கே நடக்குது, சேலம் பொறுத்த வரைக்கும் சேலம், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி போன்ற ரீஜன் கொடுத்துருக்காங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டம், புதுக்கோட்டை, கரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி மதுரைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 ரீஜன், திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 3 ரீஜன் கொடுத்துருக்காங்க, நாகர்கோயிலில் ஒரு 4 ரீஜன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ரீஜன் வைஸாக எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத ஃபுல் அட்ரஸோட டீட்டெயில்ஸாக கொடுத்துட்டாங்க. என்றைக்கு நடக்குது அப்படின்னா 27ஆம் தேதி தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் ரீஜனுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு நேராக அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கான அந்த சிறப்பு முகாமில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை ஆன்லைன்லையும் வந்து பண்ணி எந்த யூஸுமே கிடைக்கல, ஸோ எந்த தீர்வும் கிடைக்கல அப்படின்றவங்க மட்டும் இந்த கேம்ப் அட்டன் பண்ணி எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பணம் வந்து பார்த்தா வித்ட்ரா பண்ணுறது, ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறது, பென்ஷன் சம்மந்தப்பட்ட பணம் எடுக்கிறது, இல்லை ஏதாச்சும் வந்து பார்த்தா பெயர் மாற்றம் பண்ணணும், இகேவிசி அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த முகாமில் போயிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வுகளை சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தாங்க இந்த முகாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ தெளிவாக பண்ண முடியல, ரொம்ப டிலே பண்ணுறாங்க, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத பட்சத்தில் மட்டும் இந்த ஒரு கேம்ப் அட்டன் பண்ணி உங்களுக்கு பிஎஃப் தொடர்பான சேவைகளை நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். இதுதான்